தீபாவளினாலே எல்லார் வீட்லையும் செய்கிற ஒரே ஸ்நாக் ரெசிபி இந்த முறுக்கு தான். அரிசி காய வைக்காமல் ரைஸ் மில்லில் ஆட்டாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி சல்லடையில் நல்லா சளிச்சிக்கோங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் பச்சரிசி மாவை 2 கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே சீரகம், எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து காய்ச்சின எண்ணெய், நல்லா சூடான எண்ணெயை 2 கரண்டி ஊற்றி நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் அடுப்பில் எண்ணெயை காய்ச்சி நல்லா சூடாக வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய முறுக்கு சுட போடுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிட்டு சுடுங்க. இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்க அப்படிங்கன்னா பாதி முறுக்கு நல்லா வரும். அப்புறம் வர முறுக்கு உங்களுக்கு கடுத்து போயிடும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சுடும் போது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முறுக்கு ரெடி. நல்லா பொறுன்னு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Download ShareChat.